Welcome back to Netboard Tutorials. இன்னைக்கு Photoshopல நம்ம images எப்படி ஓபன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். நார்மலா யூஸ் பண்றதுதான். ஃபைல்ல போய் ஓபன் கிளிக் பண்ணி ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணுவோம், ப்ரௌஸ் பண்ணி தேடி எடுப்போம். அல்லது Ctrl O போட்டாச்சுன்னா ஓபன் ஃபைல் டயலாக் வந்து ஓபன் ஆகும். அதுல இருந்து அதே மாதிரி ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இதை தவிர வேற விதமா எப்படி நம்ம ஓபன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன். அதில் இமேஜஸ் இருக்குது. ஓகே, இந்த இமேஜை நான் ஓப்பன் பண்ணணும். இதை ரைட் கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் வித் அடாப் ஃபோட்டோஷாப். சப்போஸ் உங்கள் இதில் இந்த அடாப் ஃபோட்டோஷாப் தெரியலைன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, சூஸ் அனதர் ஆப் கொடுத்துட்டு அடாப் ஃபோட்டோஷாப் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அங்கே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் .exe முடிகிற ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த குயிக் ஓப்பன் வித் டூலில் அது வந்து அட்டாச் ஆகிக்கும். இப்போ நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அடாப் ஃபோட்டோஷாப் அப்படின்னு கிளிக் பண்ணால் அந்த இமேஜ் வந்து என்னோட அடாப் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகிடும். அடுத்தது எப்படி ஓப்பன் பண்ணலாம்? இந்த இனிஷியல் ஸ்க்ரீன், சப்போஸ் இதில் வந்து உங்களோட ரீசன்ட் ஃபைல்ஸை காட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ரீசன்ட் ஃபைல்ஸ் வேண்டாம் அப்படின்னா நம்ம எடிட்டில் போய் ப்ரிஃபரன்ஸில் போய் ஃபைல் ஹேண்ட்லிங்கில் போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தா ரீசன்ட் ஃபைல் லிஸ்ட் கண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நம்ம 0 பண்ணிட்டோம்னா நம்ம லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ண ஃபைல்ஸ் எதுவுமே காட்டும். நீங்கள் சப்போஸ் 5ன்னு கொடுத்துட்டிங்கன்னா கடைசியாக ஓப்பன் பண்ண 5 ஃபைல் அதில் காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு அது வேண்டான்றதுனால 0 பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 10 வரைக்கும் நீங்கள் கூடுதலாகவே வச்சுக்கலாம். ரெகுலர் ஒர்க் இருக்கிறப்போ ஒரு இமேஜ் ப்ராசஸை நம்ம இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து பார்க்கலான்றப்போ இந்த மாதிரி ரீசன்ட் ஃபைல் லிஸ்ட் கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு அது தேவையில்லாதனால க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக எப்படி நான் ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறேன்றதை பாருங்கள். ஒரு 4 ஃபைல் 1 2 3 தென் 4 இந்த 5 ஃபைலையும் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் கொண்டு வந்து இங்கே போட்டுட்டிங்கன்னா 5 ஃபைலும் 5 ஃபைலாக ஓப்பன் ஆகிடும். இது ஒரு விதமாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, வேண்டாம், க்ளோஸ் க்ளோஸ் க்ளோஸ். இங்கே ஒரு ஃபைல் இருக்குது, இதையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஃபைல் நியூ க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே ஃபைல்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணி கொண்டு வந்து ட்ராக் பண்ணி என்னோடய கேன்வாஸில் போடுறேன். கேன்வாஸில் போட்டேன். இங்கே லேயரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜ் தான் சேவ் ஆன மாதிரி காட்டும். பட் ஆனால் இங்கே அந்த 5 ஃபைலுமே ஒரே லேயரில் 1 by 1 ஒன்றுக்கு மேலே ஒன்றா பேஸ்ட் ஆகிருக்கு. அது பேஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றது ரீசன் எப்படி காட்டலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இன்ட்டு மார்க்கு அது மேலே இருக்கும். தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். சரி, இப்போ இதை வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு லேயருக்காக பிரிக்கணும், கட் அண்ட் பேஸ்ட் பண்ணுறதா இல்லை காப்பி பண்ணுறதா அப்படின்றதெல்லாம் பற்றி யோசிக்கவே வேண்டாம். ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஜஸ்ட் கீபோர்டில் என்ட்ரு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு இமேஜும் ஒவ்வொரு லேயரில் தானாகவே ஷிஃப்ட் ஆகும். 2 3 4 5 then 6. there is no way, வழி இல்லை. ஏன்னா 5 படமுமே ஒவ்வொரு லேயரில் போய் தானாகவே ஃபிட் ஆகிடுச்சு. பட் ஒரு இதை நீங்கள் நல்ல உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயர்லேயும் படங்கள் வந்து எப்படி போய் உட்காந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக போய் உட்காந்துருக்கு. ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றத நம்ம வர்ற லெசனில் பார்ப்போம். ஸோ இது ஒரு விதமாக நம்ம ஓப்பன் பண்ணுறது. ஓகே, ஏகேன் மறுபடியும் நான் ஒரு அதே 5 ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஆனால் இந்த தடவை நான் நம்மளோட லேயரில் வைக்க போகிறதில்லை. நான் ட்ராக் பண்ணி கேன்வாஸோட ஹெட்டிங் டேப்பில் எம்டி ஸ்பேஸில் நான் கொண்டு போய் வைக்க போகிறேன். அதே 5 ஃபைல், பட் நான் வைக்க போகிற இடம் கேன்வாஸோட ஹெட்டிங் டேப்பில் எம்டி ஸ்பேஸில் வைக்கிறேன். அது 5 ஃபைலாகவே ஓப்பன் பண்ணிடுச்சு. 1 2 3
4 5. சில நேரங்களில் நீங்கள் ஃபோட்டோவெல்லாம் எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தேவையான அசட்ஸ்ன்னு சொல்லிக்குவோம். நம்ம தேவையான கிளிப்பிங்ஸ் எல்லாம் மொத்தமாக ஒரு இடத்துல ஒன் பை ஒன்னாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. செலக்டிவாக எத்தனை கிளிப் வேணுமோ அத்தனை கிளிப்பையும் செலக்ட் பண்ணி கொண்டு வந்து உங்களோட கேன்வாஸுடைய ஹெட்டிங் டேபில் எம்டி ஸ்பேஸில் வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இண்டிவிஜுவல் ஃபைலாக ஓப்பன் பண்ணி வச்சிடும். ஸோ ஓப்பனிங்கில் இந்த 6 விதமாக நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஒன்று, ரைட் மவுஸ் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் ஃபோட்டோஷாப். another thing, ஃபைல் ஓப்பன். அடுத்தது சிங்கிள் ஃபைல் drag and drop. அடுத்தது மல்டிபிள் ஃபைல்ஸ் drag and drop to single layer and then press enter to transfer each and every image to individual layer. அடுத்தது drag and drop on welcome screen. அடுத்து drag and drop on canvas heading tab. ஓகே, இது நம்மளுக்கு சில இடங்களில் இதுவும் பயன்படாதுன்னு நினைக்க வேண்டாம். இதை நீங்கள் உங்களோட நண்பர்களுக்குள்ளே இதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ண நமக்கு நல்ல மெமரைஸ் ஆகிடும். நம்மளால் ஒரு முடிஞ்சதையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண தான் நாமளும் சந்தோஷப்பட்டுக்கலாம். பாய். அடுத்த கிளாஸில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.